medicinal properties ஜாஸ்தி. இதுலயே இன்னொரு வெர்ஷன் இருக்கு. எப்படின்னா சிங்கிள் breedல இருந்து எடுக்கிறது. அதாவது வேரியஸ் breeds இப்ப நான் சொன்ன ஒரு 15 breed வச்சிருக்கோம். எல்லா மாடோட பால்ல இருந்து எடுத்து பண்ற நெய்யை விட ஒரே breedல இருந்து மாடோடத எடுத்து பண்றது இன்னும் கொஞ்சம் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை குட்டை, சித்தூர் குட்டை இந்த மாதிரி குட்டை ரகங்கள்லாம் பால் இல்லைங்கிறதுனால எல்லாம் வந்து யாரும் மெயின்டைன் பண்ண விருப்பப்படல. ஆனால் சாணத்திலேயே இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும்னா இந்த மாதிரி இனங்களில் வந்து அழியாமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ மோஸ்ட்லி மாடு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்களோட இன்டென்ஷன் என்னென்னா நிறைய பேர் வந்து அது வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 15-16 ரகம் இருக்குது. இப்போ இருக்க பெரியவங்கக்கிட்டேயே நீங்கள் போய் நாட்டு மாடு ரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால 1-2க்கு மேலே சொல்லவே முடியாது. டெஃபினட் ஸோ நான் பஞ்சகவ்ய தெரபின்னு சொல்லி ஒரு 1 year கோர்ஸ் படிச்சிருக்கேன். அதில் என்னென்னா ஆயுர்வேதத்தில் பஞ்சகவ்யத்தை வச்சு என்னெல்லாம் மருந்து பண்ண முடியுமோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் அன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனல் ப்ராக்டிஷனர் ஆன் பஞ்சகவ்ய தெரபி. பால் இல்லாமல் வேறு எதுவும் மதிப்பு கூட்டி எதுவும் விற்கிறது இந்த மாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் பண்ணுறீங்களா? ஸோ ஆமாம், நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாலில் நாங்கள் ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை. மதிப்பு கூட்டு பொருட்கள் அதுவும் சாணத்துலேருந்து தான் பண்ணுறோம். ஏன்னா இது நம்ம புதுசாக எதுவும் பண்ணல. நம்மளோட மூதாதையர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் நம்ம திரும்ப மீட் எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் வந்து சாணம் போட்டு வாசம் முழுக்குவாங்க, அதே வரட்டி தட்டுவாங்க, அந்த வெரைட்டி வச்சு தான் அடுப்பு எரிப்பாங்க, அந்த சாம்பல்லேருந்து வந்து பாத்திரம் தேய்ப்பாங்க, பல் தேய்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதே ப்ராசஸை தான் நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 ப்ராடக்ட் வந்து சாணத்துலேருந்து மட்டுமே தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணோம்ல அந்த ப்ராடக்ட்ஸ் இது தான். இப்போ பார்த்திங்கன்னா இது பாத் பவுடரு, இது நாங்கள் சாணத்தில் பண்ணுறது. சாணம், நீம், மஞ்சள், முல்தானி மட்டி இதெல்லாம் போட்டு பண்ணுறது. ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு, குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். இது வந்து டிஷ் வாஷ் பவுடர், அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி சாம்பல், அதில் எலுமிச்சம்பழ தோலோட பவுடர் அண்டு சோப் நட்டோட பவுடர் போட்டிருக்கோம். இது வந்து இந்த வெள்ளி பாத்திரம்லாம் குழந்தைங்களுக்கு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கெமிக்கல் போட்டு தேய்க்காமல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் அட்லீஸ்ட் இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. நார்மலாக எந்த சில்வர் பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணலாம். இது டூத் பவுடர். மேஜர்லி அகெயின் குழந்தைங்க வந்து இது பேஸ்ட்டை முழுங்கிடுவாங்க. அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து சாம்பலில் பண்ணுறது. சாம்பலில் உப்பு, ஓமம், கிராம்பு, பச்சைக்கல் பூரெல்லாம் போடுறதுனால மவுத்துக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. இது வந்து ஃப்ளோர் கிளீனர், கவ் யூரினில் பண்ணுறது. இதில் வந்து நீம், கவ் யூரின்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஃப்ராக்ரன்ஸ்க்கு லெமன் கிராஸ் போடுறது. அண்ட் இது சோப்பு. பேசிக்கலி மில்க்கு தான் வந்து மேஜர் இன்க்ரீடியண்ட். அந்த கிளியோபாட்ரா தான் மில்கில் குளிப்பாங்கங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மில்கில் வந்து ஒரிஜினலாக நாட்டு மரச்சக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு பண்ணுற சோப்பு. இது வந்து விபூதி சோப்புன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஃப்டர் லாட் ஆஃப் ரிசர்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு பூச்சி கடிச்சா கூட சாம்பலை தான் தேய்ப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னா உடனே சாம்பல் எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து நம்ம சோப்பில் கொடுத்துட்ருக்கோம். இது எங்களோட ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்கில் அகெயின் நம்ம வந்து சாணம், சாம்பல், ரோஸ் பவுடர், சாண்டலோட பவுடர், முல்தானி மட்டி, காவி மண் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுற ஃபேஸ் பேக்கு. இது வந்து பஞ்சகவ்ய பாத் சோப்பு. பஞ்சகவ்யங்கிற போது இதில் கீயும் இருக்கும். சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் தான் பஞ்சகவ்யா சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஆயுர்வேதிக் டெக்ஸ்டில் நிறையா இருக்குது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு கோகோனட் ஆயிலோடு சேர்த்து பண்ணுற சோப்பு. இது வந்து மஸ்கிட்டோ காயில். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில் மாதிரி இல்லாமல் சாணம் தான் பேஸ். இதுக்கு சாணமில் வந்து நீம், நொச்சி, அப்புறம் நாயுருவி இந்த மாதிரி வேரியஸ் ஹர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த காயில் மாதிரி ஒரு அச்சில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இது 8 hours உங்களுக்கு பர்னிங் இது இருக்கும். அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த ப்ராப்ளமும் வராது. இது சாதாரணமாக நம்ம பார்க்குற வெரைட்டி. இது எல்லா இடத்துக்குமே வீட்டில் கூட பர்ன் பண்ணிவிட்டு சாம்பிராணி புகை போடுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணுற பெயின் ரிலீஃப் ஆயில். பெயின் ரிலீஃப் ஆயில்னால் நெய்யில் பண்ணுறது. நெய்யில் வந்து நீலகிரி தைலம், பச்சைக்கற்பூரம், ஓமம், கிராம்பு இதெல்லாம் போட்டு பண்ணும்போது இது ஸ்கின்னில் நல்லா பெனிட்ரேட் ஆகும். மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே நாங்கள் சின்ன பாட்டிலில் கொடுக்குறோம். தலைவலி தைலமாகவும் இல்லை கோல்டு வந்ததுன்னா குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, பெரியவங்களுக்குமே ஜென்ரலாக ஒரு ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ரோல் ஆன் மாதிரி இருக்கும். இது நம்ம சாதாரணமாக இதை வந்து
குழந்தைங்களுக்கு நெத்தியில் நெஞ்சிலெல்லாம் தடவை வரும்போது அவங்களுக்கு சளியிலேருந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். இந்த கோல்டு வின்டர் சீசனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எல்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன். இது வந்து எங்களோட கீ. இந்த கீலேயே 2 வெர்ஷன் 3 வெர்ஷன் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் செப்பரேட்டர்லேருந்து பால் எடுத்து, இதுதான் ஜென்ரலாக ஸ்டோர்ஸில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. க்ரீம் செப்பரேட்டர்லேருந்து பால்லேருந்து நேராக வெண்ணெய் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாயில் பண்ணுறது. இந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ். பாலை தயிராக்கி அந்த தயிர்லேருந்து அந்த மத்து வச்சு சிலுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சு வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை 5 ஹவர்ஸ்க்குள்ளே பாயில் பண்ணிடணும். ஏன்னா நம்ம தயிர் போட்டு எடுக்கிறதுனால ஒரு புளிப்பு ஏறிடும். ஸோ 5 ஹவர்ஸ்க்குள்ளே அதை நெய்யாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். அதுவும் நம்ம வந்து இதை ரெட் ஃப்ளேமில் பண்ணுவோம். என்னென்னா ப்ளூ ஃப்ளேம் நம்மளோட அடுப்பில் வர்றது, இந்த ரெட் ஃப்ளேம் என்னென்னா வரட்டி எரித்து அந்த அக்னியில் வர்றது. ஸோ இதில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி. இதுலேயே இன்னொரு வெர்ஷன் இருக்குது. எப்படின்னா சிங்கிள் ப்ரீட்லேருந்து எடுக்கிறது. அதாவது வேரியஸ் ப்ரீட்ஸ், இப்போ நான் சொன்னேன் ஒரு 15 ப்ரீடு வச்சுருக்கோம். எல்லா மாடோட பால்லேருந்தும் எடுத்து பண்ணுற நெய்யை விட ஒரே ப்ரீட்லேருந்து மாடோடது எடுத்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கீ வச்சுருக்கோம். இது வந்து பஞ்சகவ்ய கிருதம். அதாவது பஞ்சகவ்யம் வந்து கேன்சருக்கு கூட நல்ல மெடிசன் சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. இது சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி இந்த நெய் ஃபார்மில் கொண்டு வரும். இது ஒரு 8 ஹவர் ப்ராசஸ். இது சாப்பிட்றதுல நிறைய பேர் வந்து எனக்கே இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஃபீட்பேக் வந்ததை வச்சு தான் ஒரு த்ரோட் கேன்சர் இருக்கவங்க இதை சாப்பிட்டா என்னால் பெட்டராக ஃபுட் கன்சியூம் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் சொன்னாங்க. ஸோ நான் பஞ்சகவ்ய தெரப்பின்னு சொல்லி ஒரு 1 இயர் கோர்ஸ் படிச்சிருக்கேன். அதில் என்னென்னா ஆயுர்வேதத்தில் பஞ்சகவ்யத்தை வச்சு என்னெல்லாம் மருந்து பண்ண முடியுமோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் அன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனல் ப்ராக்டிஷனர் ஆன் பஞ்சகவ்ய தெரப்பி. அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பண்ணுற மெடிசனல் கீ இது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி தூப் ஸ்டிக்ஸ். நீங்கள் வந்து நெட்டில் எங்கே பார்த்தாலுமே மோஸ்ட்லி இந்த தூப் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் கம்போசிஷன் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஐடியலி இதை நம்ம அந்த காலத்தில் எரிச்சதுக்கு காரணம் என்னென்னா ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தூப் ஸ்டிக்ஸோ இல்லை கப் சாம்பிராணியோ எரிச்சிருப்பாங்க. நாங்கள் அதை வந்து சிம்பிளிஃபைடாக ஒரு தூப் ஸ்டிக்காக அந்த சாணத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது அக்னிஹோத்ரான்னு ஒரு வெர்ஷன். அது என்னென்னா ஹோமம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சாணமும் நெய்யும் தான் போடுவாங்க. அந்த சாணமும் நெய்யும் போட்டு தினம் ஹோமம் பண்ண முடியாமல் இருந்தால் இதை ஒரே ஒரு தூப் ஸ்டிக்கை வந்து ஏற்றினாலே அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கிற அளவுக்கு சாணமும் நெய்யும் போட்டு பண்ணுற தூப் ஸ்டிக்ஸ் இது. அண்டு சுத்தமான திருநீர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் திருநீரோட பெனிஃபிட்ஸு. ரொம்ப பல வருஷங்களாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது மெடிசினல், அதாவது உள்ளேயும் கன்சியூம் பண்ணிப்பாங்க, வெளியிலையும் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து மாட்டு சாணத்துலேருந்து பண்ணுற சுத்தமான திருநீர். அண்டு பஞ்சகவ்ய விளக்கு. இந்த விளக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ அக்னிஹோத்ரா சொன்னேன், அதில் ஓரளவுக்கு தான் என்னால் நெய் சேர்க்க முடியும். அதுக்கு மேலே சேர்த்தா வந்து உடஞ்சி போயிடும். அதுவே இந்த விளக்கில் நீங்கள் நெய் ஊற்றி ஏற்றினீங்கன்னா அப்படியே வீட்டில் ஹோமம் பண்ண மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 48 டேஸ் இந்த மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுற போது வீட்டில் ஹோமம் பண்ண பலனும் கிடைக்கும், வீடும் அட்மாஸ்பியரும் ப்யூரிஃபை ஆகும். லாட் ஆஃப் இம்யூனிட்டி இஸ் இம்ப்ரூவிங். ஏன்னா ஏரில் இருக்கிற இப்போ நம்ம வந்து வீடை தர துடைக்கிறோம், பட் புகை வந்து ஒரு பீரோ கடியில் ரீச் பண்ண முடியாத இடத்தெல்லாம் கூட வந்து அந்த புகை ரீச் பண்ணும்போது அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி அந்த ஏரை ப்யூரிஃபை பண்ணி கிளென்ஸ் பண்ணுது. அப்படிங்கிறதுனால இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஹெல்த் ஓவரால். அப்படிங்கிறதுனால பஞ்சகவ்ய விளக்கு ஐஸ்வர்யத்துக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் சாணம் வச்சு மட்டுமே, பால் இல்லைன்னா கூட சாணம் வச்சு மட்டுமே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது எப்படி ஆன்லைனில் வாங்கிக்கலாமா மக்கள்? இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போனீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுறோம். அக்ராஸ் இந்தியா கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். இப்போ சாம்பிராணியாக இருக்கட்டும், மற்ற அகர்பத்தி இதுவாக இருக்கட்டும், இப்போ நார்மலாக ஜென்ரலாக ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற பொருளுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற பொருளுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் டிஃப்ரென்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல்பொடியே எடுத்துக்கலாமே. நம்ம டூத் பேஸ்ட் தினம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது, சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும். ஆனால் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. பட் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, சாம்பலில் உப்பு, கிராம்பு, ஓமம் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய தயார் பண்ணுறோம். விபூதியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெத்தியில் பூசும்போது. இப்போ கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் அட்டையை எரிச்ச ஒரு காகிதம் தான் நமக்கு விபூதியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி சோப்பு, ஃபேஸ் பேக் இதெல்லாமே நம்ம வந்து பால், தயிர், இந்த விபூதி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு தயார் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், நம்ம டூத் பேஸ்ட்டுக்கு, பல்லுக்காக இருக்கட்டும், ஹெல்த்துக்காக இருக்கட்டும். ஏன்னா சின்ன குழந்தைங்க பேஸ்ட்டை முழுங்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஹெல்த் ஹசார்ட். ஆனால் இதை முழுங்கினாலும் வந்து சாம்பல், ஓமம், உப்பு, கிராம்பெல்லாம் இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நாங்கள் இதை என்ன ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறோன்னா,
இதை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி. நீங்கள் அந்த கழிவுகளை வந்து வெளியில் செடியிலையோ மண்ணுலையோ போட்டால் கூட மண்ணுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. கெமிக்கல் சோப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தரையில் விடுறதோட இந்த மாதிரி ஒரு பஞ்சகவ்யா பவுடரை போட்டு யூஸ் பண்ணினா அது வந்து எர்த்துக்கும் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த புகையெல்லாமும் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் க்ரியேட் பண்ணாது, நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் முதல்ல வந்து ரூரல் ஃபார்மர்ஸ் கிட்ட தான் கொண்டு போய் இந்த ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கான பயிற்சி கொடுத்தோம். அவங்க வந்து தயார் பண்ணிவிட்டு இதை எங்ககிட்ட வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் வாங்கிப்பீங்களான்னு என்கிட்ட கேட்ட போது தான் சரி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நிறைய மார்க்கெட் பேஸ் க்ரியேட் பண்ணால் அதுக்கப்புறம் தான் வந்து ரூரல் விமனுக்கோ இல்லை ரூரலில் மாடு வச்சுருக்கிற ஒரு ஃபார்மருக்கோ இது ஒரு மானிட்டரி பெனிஃபிட் வருங்கிறத ரியலைஸ் பண்ணோம். ஸோ இதை மாதிரி எக்ஸ்டென்சிவாக எல்லோரும் யூஸ் பண்ணும் போது ஃபார்மர்ஸ்க்கு வந்து கறவை இல்லாத மாடை கூட மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நாலாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா அழிந்து வர இனங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை குட்டை, சித்தூர் குட்டை, இந்த மாதிரி குட்டை ரகங்கள்லாம் பால் இல்லைங்கிறதுனால எல்லாம் வந்து யாரும் மெயின்டைன் பண்ண விருப்பப்படல. ஆனால் சாணத்துலேயே இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணி அதில் அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும்னா இந்த மாதிரி இனங்களில் வந்து அழியாமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ இது இந்த 4 பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் வந்து மேஜர்லி சாணம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேம் இந்த கவு மில்கிங் அது இல்லாமல் இந்த பை ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் வேறு எதுவும் விஷயம் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி மாடை பற்றின அவேர்னஸ், ஏன்னா 2017 முன்னால் எனக்கும் வந்து ஒரு பசுக்கும் காளைக்கும் வித்தியாசம் தெரியாது, நாட்டு மாடுக்கும் நார்மல் மாடுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி அதுக்கப்புறமே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் மாடு இவ்வளோ ப்ரீட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இந்த விஷயம் நான் கற்றுனதையும் நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக கவு பற்றின அவேர்னஸ் செஷன்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். மோஸ்ட்லி மாடு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்களோட இன்டென்ஷன் என்னென்னா நிறைய பேர் வந்து அது வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு 15-16 ரகம் இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹஸ்கிலேருந்து லெசாப்ஸோலேருந்து டக்குன்னு ப்ரீட்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிடுவாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெரியவங்கக்கிட்டேயே நீங்கள் போய் நாட்டு மாடு ரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால 1-2க்கு மேலே சொல்லவே முடியாது டெஃபினட்டாக. அதே மாதிரி அந்த காலத்து சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திமில் இருக்கிற மாடுகள் தான் நம்ம பார்த்துருப்போம். வேறு எங்கேயுமே நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி திமில் இருக்கிற மாடுகள் பார்க்க முடியறதில்லை. அப்போது நம்ம அந்த சிற்பங்களில் யாழின்னு ஒரு சிற்பம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நாட்டு மாடுன்னு ஒரு சிற்பமாக மாத்திரம் இல்லாமல் அது டெஃபினட்டாக எல்லாருக்கும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் போகணும், அதோட ஒரு பாண்டிங் வேணும், அதை வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அதை கன்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் எல்லோரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து பள்ளிக்கரணையிலையோ இல்லை இங்கே ஆதம்பாக்கம்லையோ வந்தீங்கன்னா அந்த மாடோட ப்ரீட்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். காங்கேயம்னா எப்படி இருக்கும், அதுவே இந்த சித்தூர் குட்டைனா எப்படி இருக்கும், ஒரு மாடுக்கும் அதோட பில்ட் வேறு மாதிரி இருக்கும், கலர் வேறு மாதிரி இருக்கும், ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ப்ரீடு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லலாம். எல்லோரும் சொல்லுவாங்க நான் எனக்கு தஞ்சாவூர் பூர்வீகம், இல்லை எனக்கு வந்து ஈரோடு பூர்வீகம், திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. பட் அந்த வட்டாரத்துக்கான மாடு எதுன்னு கேட்டால் அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கவ் கட்லிங், இப்போ வெஸ்டர்னர்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு இவ்வளோ டாலர்ஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கவ்வை வந்து கடல் பண்ணும்போது அந்த கவ்வோட ஆரா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுதுன்னு கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் கவ் கட்லிங்கோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. அதையே தான் நம்ம வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் பசுக்களோடய வாழ்ந்துருக்காங்க, ஒரு ஃபேமிலி மெம்பராக வளர்த்துருக்காங்க, அந்த ஆரானால பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அந்த பெனிஃபிட்டையும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த கவ் கட்லிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். அவங்க வந்தால் பசுக்களோட கட்டி பிடிச்சி அதை ஃபீட் பண்ணி அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த கவ் கடலிங் பற்றி நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். வரவங்க வந்து கவ் கடல் பண்ணிவிட்டு பசுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கண்ணுக்குட்டியோடு விளையாடலாம். அதே மாதிரி என் பொண்ணு வந்து கண்ணுக்குட்டீஸ்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறான். அது என்னென்னா சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நாட்டு மாடனா என்ன, கிராஸ் ப்ரீடுக்கும் அதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், கொஞ்சம் எஜுகேட்டிவாக ப்ரீட்ஸை பற்றி சொல்கிறது, பட் மோர் ஆஃப் ஃபன். கண்ணுக்குட்டிக்கு ஃபீட் பண்ணுறது, கண்ணுக்குட்டியை கட்டிப்பிடிக்கிறது, செல்ஃபி வித் கண்ணுக்குட்டீஸ், அதே மாதிரி கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு இவங்க ஓடி போய் சேஸ் பண்ணி பிடிக்கிறது, ஒரு குட்டி ஜல்லிக்கட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த கிட்ஸுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு நம்ம இந்த ட்ரெஷரை ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்னா இப்போலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாண்டிங் வரணும். அப்போ குழந்தைங்கிற போது கண்டிப்பாக பேரண்ட்ஸும் கூட வராங்க. இப்போ சில குழந்தைங்க இருக்காங்க ரெகுலராக மால் போகணும், பீச் போகணுங்கிறத விட கவு ஷெல்டர் போகலாமா, அங்கே போய் கவுஸோட விளையாடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே அந்த கவுஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி கவ் கடலிங் செஷன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சென்னையில் நிறையா பார்த்திங்கன்னா அரவுண்ட் சென்னை வந்து பாரம்பரிய திருவிழா அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா, நெல் திருவிழா, விதை திருவிழா, அந்த திருவிழாக்கள்லேயும் நாங்கள் வந்து இந்த பசுக்களை கொண்டு போய் டிஸ்பிளேக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு அந்த ஈவெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வர க்ரௌடுக்கு அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் யாராவது வந்து கோபூஜை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வேறு இங்கே வந்து பண்ணணும்னு அவங்க வீட்டில் வந்து ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு கோபூஜை பண்ணணும் அப்படின்னாலும் பசுவை அவங்க இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறோம். அதை தவிர பர்த்டே பார்ட்டிஸ்,
ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு தீம் பர்த்டே தீம் பார்ட்டி அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிற போது ஸ்ட்ராபெரி தீமோ இல்லைன்னா சும்மா யூனிகார்ன் தீம் அந்த மாதிரி இல்லாமல் கவு தீம் மாதிரி பார்ட்டிஸ் பண்ண வச்சு பசுக்களை அங்கேயே கொண்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியர் வர கிட்ஸுக்கு வந்து கவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஃபார் எனி ஒகேஷன். இப்போ வெட்டிங் நடக்குது, எல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ப்ராடக்ட்ஸை ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறது. இல்லை வெட்டிங் ஒகேஷனில் மாடை எடுத்துகிட்டு போய் பூஜையில் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அது மாதிரி வெரெவர் பாசிபிள் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ பாண்ட் பசுக்களோட கண்ணுக்குட்டியோட கவு ப்ராடக்ட்ஸோட. ஸோ அர்பன் பாப்புலேஷனுக்கு எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த செஷன்லாம் எப்பப்போ மேம் நடக்கும்? எப்படி இப்போ மக்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி எப்போ நடக்கும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் மந்த்லி கண்டக்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து நிறையா லீவ்ஸ் இருந்ததுனால ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணோம். ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை அந்த மாதிரி. அதை தவிர மந்த்லி 2 ஈவெண்ட்ஸ் நாங்கள் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கண்ணுக்குட்டிஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், கவ் அவேர்னஸ், கவ் கடலிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சண்டேஸ் வந்து நாங்கள் வந்து போஸ்டர்ஸ் ஷேர் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி. அண்ட் எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் அதில் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான இன்வைட் டெஃபினட்டாக பார்க்க முடியும். மேம் இப்போ இருக்க வர யங் ஜென்ரேஷன் அண்ட் வியூவர்ஸுக்கு உங்கள் சார்பாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இந்த நாட்டு மாடுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஷர். அதை நம்ம ஜென்ரேஷனோட நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை பற்றின நாலேஜையும் இந்த ட்ரெஷரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எப்படி எல்லோரும் ஒரு ஆர்வமாக மரம் நடணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த நாட்டு மாடுங்கிற சொத்தையும் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மாடை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன வழிவகைகள்னு சொல்கிறோம். ஸோ we are requesting everyone to come and experience. அவங்களும் வந்து இந்த மாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது போய் தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கே போய் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அவங்களுக்குன்னு ஒரு பூர்வீகம் இருக்கும், அந்த பூர்வீக மண்ணிலேயே போய் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அப்படி இல்லைன்னா எங்களை ரீச் அவுட் பண்ணால் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் அவங்களோட இனம், அவங்களோட நாட்டு மாட்டு இனம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் ஒரு வகையில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ₹1 கான்ட்ரிபியூட் பண்ணால் கூட ஃபைனலி இட் வில் பி a very good contribution towards conserving these cows. ஏன்னா ஒருத்தர் 2 பேரால் பண்ண முடியாது. அங்கே தஞ்சாவூரில் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அந்த நாட்டு மாடை காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அது அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம்னா அந்த ப்ரீடை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் நாட்டு மாடு காப்பாற்றுறதுக்கு ஃபிசிக்கலாகவோ இல்லை ஃபினான்ஷியலாகவோ கான்ட்ரிபியூட் பண்ணோம். மோர் தேன் தட் இதை பற்றின அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிறதோ இல்லை குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களை வந்து மாடுகளோட விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறதோ அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்குறதோ எல்லாருமே கொஞ்சமாவது கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட்டு. நம்ம உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் ஃபார்ம் தமிழாக்கு டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் நேயர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.